அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சசிகலாவோடு பேசி வரும் சி.வி. சண்முகம் எடப்பாடி சொல்வதை கேட்க மறுக்கின்றார். சமீபத்தில் சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் 6 அமைச்சர்களின் சந்திப்பு நடந்தது. அதில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும், அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், வலிமையான அதிமுகவால் தான் எதிர்வரும் தேர்தல்களை சமாளிக்க முடியும், நாம் 4 அணியாக பிரிந்து கிடப்பதால் திமுகவிற்கு பலமாக மாறிவிட்டது, திமுக அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை குவித்து வருகிறது, நாம் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறோம், இந்த தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனில் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக செய்திகள் வெளிவந்தது. அவர்களிடம் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாலும் கூட அந்த கூட்டத்தில் சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றோர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டாயமாக கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியோ பொதுச் செயலாளர் நானே, நான் சொல்வதைத்தான் மற்றவர்களும் நீங்களும் கேட்க வேண்டும், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா, OPS, டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறியதாகவும், அதற்கு இல்லை, எனவே அதை உணர்ந்து பேசுங்கள், அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதிமுகவிற்கும் நமக்கும் எதிர்காலம் உள்ளது, ஒவ்வொரு தொண்டரையும் சந்திக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவே தேவை, நாம் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் கொதிப்படைந்துள்ளார்கள், தொண்டர்கள் மனநிலை அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே, அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று காட்டமாக கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் இந்த 6 அமைச்சர்களும் மேலும் ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கின்றோம், அதற்குள்ளாக நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கள் என்று வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சி.வி. சண்முகம் அவர்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்தோடு வேறுபட்டதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், இல்லை போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு தரப்பினரும் ஆலோசனை கூட்டத்தில் மோதிக்கொண்டதாகவும், அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செலவுகளை சி.வி. சண்முகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது சி.வி. சண்முகம் என்னால் இடைத்தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டதாகவும், அதே சமயத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டும் என்று சி.வி. சண்முகம் கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ செலவுகளை என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனைத்து செலவுகளையும் தலைமையே ஏற்றுக்கொள்ளும் என்றால் எப்படி, என்னிடமும் பணம் இல்லை என்று கூறிவிட்டு தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தார் என்று கூறப்படுகிறது. அப்பொழுதே சி.வி. சண்முகம் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே உரசல் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்திலேயே சசிகலாவினுடைய சகோதரரான திவாகரன் தனது நெருங்கிய நண்பரின் மூலமாக சி.வி. சண்முகத்தோடு பேசியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வரையிலும் சி.வி. சண்முகத்தோடு சசிகலா அவர்கள் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சசிகலா அவர்கள் வரும் 17ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் 10 நாள் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதுபோன்ற காலகட்டத்தில்தான் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரலானது ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. இப்பொழுது அதிமுகவின் தலைமையகத்தில் 18வது மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் எவரும் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை, நீங்கள் எவருமே மக்களை சென்று சந்திக்கவில்லை, மக்களிடத்தில் திமுக செய்த அராஜகங்களையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டவில்லை, திமுக அரசு மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் உள்ளது, அவற்றை எடுத்து கூற நாம் தவறிவிட்டோம், அந்த தவறுதலே இப்பொழுது நமக்கு தோல்வியாக முடிந்துள்ளது, நீங்கள் முதலில் தலைமைக்கு விசுவாசமாக இருங்கள், அதன் பின்பு கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள், இரண்டையுமே நீங்கள் செய்ய மறுக்கின்றீர்கள்,
இதுவே தோல்விக்கான முக்கிய காரணம் என புலம்பி வருவதாகவும், அதற்கு ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள், நாங்கள் என்ன வேலை செய்யவில்லை, நாங்கள் மக்களை சந்திக்கவில்லையா என கேள்வி கேட்டதாகவும், ஜெயக்குமார் எனது மகன் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்ட போது கூட நான் தென் சென்னை தொகுதிக்கு வராமல் வட சென்னை மத்திய சென்னை தொகுதியின் பொறுப்பாளர் என்ற முறையில் அந்த தொகுதியிலேயே பணி செய்தேன். நாங்கள் கடுமையாக உழைத்தோம், ஆனால் வாக்களிக்கவில்லை என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் செல்லூர் ராஜு அவர்களோ, நாங்கள் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டோம், நாங்கள் என்ன அம்மாவா எங்களுக்கு மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பேசி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியோ தான் பொதுச் செயலாளர், தான் சொல்வதை இவர்கள் கேட்பார்கள் என்றால் தனக்கே இவர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். தம்மால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை கூட்டி என்னிடமே வந்து கேட்டு வருகிறார்கள். இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துள்ளது. பொதுச் செயலாளர் என்ற முறையில் தான் சொல்வதை இவர்கள் கேட்கவில்லையே என்ற ஆதங்கமும் இவருக்கு இருந்து வருகிறதாம். எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக விரைவில் அமித்ஷா அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காரணம், இவர்களை பின்னால் இருந்து இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி தான் என எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது நெருங்கிய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்களாம். எஸ்பி வேலுமணிதான் இந்த 6 பேரையும் ஒருங்கிணைத்தார். CV சண்முகம் சசிகலாவினுடைய பேச்சை கேட்டுத்தான் இவ்வாறு பேசி வருகிறார். இதற்கும் காரணம் பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து இவர்களை இயக்குகிறது. நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தாலே போதும், பாரதிய ஜனதா கட்சி எந்த பேச்சையும் பேசாது, நாம் இவர்களை நமது வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று கூறியதாகவும், அதனால்தான் மீண்டும் அமித்ஷா அவர்களை சந்திக்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரம் கேட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மிக விரைவில் அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் CV சண்முகம், SP வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி போன்றோர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான ஆலோசனையை செய்து வருவதாகவும், அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் அதிமுகவிற்கு நல்லது என இவர்கள் முடிவெடுத்து விட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும், ஒப்புக்கொள்ளாமல் எங்கே சென்று விடுவார் என்று இவர்கள் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சசிகலா அவர்கள் CV சண்முகத்தை தனது ஆதரவு வட்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. CV சண்முகத்தோடு தொடர்ந்து சசிகலாவினுடைய சகோதரர் திவாகரன் பேசி வந்தாலும் கூட CV சண்முகம் இதுவரையிலும் அதிமுகவிலிருந்து இதற்கான பதிலை அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது. CV சண்முகம், SP வேலுமணி, செல்லூர் ராஜு போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிடிவாதமாக கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.